நான் தான் உங்கள் கிளாஸ்மேன் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கருப்பு படம் பார்த்தாச்சு கைஸ். கருப்பு படம் பார்த்துட்டு இன்றைக்கி கருப்பு படத்தோட ரிவ்யூ தான் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தில் என்ன பாசிட்டிவ்ஸ்ன்றதை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நெகட்டிவ்ஸ் பார்க்க போகலாம். பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா முதல்ல சூர்யா சார் தான் கைஸ். உண்மையிலேயே நல்லா பண்ணியிருந்தார் ஆக்டிங்கை. அண்ட் படத்தில் சொல்லவே மியூசிக் வேறு லெவலில் இருந்துச்சு. சாய் அபியங்கர் சும்மா ட்ரம்ஸை போட்டு உடச்சி வச்சிருக்காரு போல், அந்தளவுக்கு இருந்துச்சு மியூசிக்கு. ஸோ என்ன சொல்கிறது, படத்தில் ப்ளஸ்ஸாக இருந்துச்சு, அது பாசிட்டிவ்ஸாக இருந்துச்சு. முக்கியமாக இது ஒன்றும் பேட் ரிவ்யூலாம் கிடையாது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்கிறேன். பட் தேட்டரில் வந்து என்னென்ன காய்ஸ், நான் டால்பி அட்மாஸில் போயிட்டேன் படத்துக்கு, கருப்புக்கு. அங்கே தேட்டரில் படத்தில் கத்துறாங்களா இல்லை இங்கே எல்லாம் கத்தின்னு இருக்காங்களான்னு எனக்கு புரியாமல் போயிடுச்சு. அந்தளவுக்கு மியூசிக் சும்மா டமார் 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 மாதிரி இருந்துச்சு. இப்போ நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து என்ன சொல்கிறது, நெகட்டிவ்ஸ் கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு. அது 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 நெகட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் சொல்கிறதுன்னு தெரில. பட் ஆக மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே ஆடியன்ஸ்லாம் போய் பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க கைஸ். ஸோ அவ்வளோதான்.